உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த காணொளியில் 5 தேர்தல் முடிவுகள் இருக்கிறது. அதைவிட தமிழ் பகுதி ஒன்றில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் ஒரு முகநூல் பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். அந்த பதிவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது என்றது இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். எனவே முதல்ல தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். அதற்கு முதல் பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி காத்திருங்கள். நிறைய தேர்தல் முடிவுகள் வரும். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாகவும் இருக்கும் என்றது இந்த இடத்த பதிவு செய்கிறேன். இப்போ தேர்தல் முடிவுக்கு போகலாம். காலி மாவட்டம் கிக்கடுவை நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6133. 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3159. 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1820 வாக்குகளை பெற்று 2 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1487. இந்த கட்சி மூலமாக 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசிய சுதந்திர முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 993. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 940. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி முதல் நிலையிலே இருக்குது. 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஏனைய கட்சியினுடைய எல்லா உறுப்பினர்களையும் கூட்டி பார்ப்போமாக இருந்தால் மொத்தமாக 10 உறுப்பினர்கள் ஏனைய கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்திக்கு 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய கட்சிகளுக்கு 10 உறுப்பினர்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். நான் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கேன். நான் அதில் சொன்னது போல தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையா இடங்களை கைப்பற்றின மாதிரி தெரியல. இனி வரப்போற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அடுத்ததாக ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தினுடைய ஹம்மாந்தோட்டை பிரதேச சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 9236 வாக்குகளை பெற்று 8 உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5349 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 3901 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 812. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்திக்கு 8 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஏனைய கட்சிகளை கூட்டி பார்க்கும் போது 6 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே இந்த தேர்தல் அந்த வடக்கு மாகாணத்தினுடைய 2 தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருக்கிறது. ஒன்று மாந்தை கிழக்கு, இன்னொன்று துணுக்காய் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு. எனவே இந்த 2 தேர்தல் முடிவுகளிலேயுமே தமிழ் தேசிய கட்சிகள் தான் அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எனவே துணுக்காய் பிரதேச சபையை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1594. 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1082. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 804. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 605. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோல தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 492. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சுஜாதீன குழு என்ற ஒரு குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 388. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை தொழிலாளர் கட்சி SLP பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 254. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். தேசிய மக்கள் சக்திக்கு அந்த பகுதியில் ஒன்றுதான் கிடைத்திருக்கேன். குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தியை சொல்றேன்டா, தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தான் போட்டி என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி இருக்கு. தேசிய மக்கள் சக்தி பின்னிலையில் இருக்கின்றது இங்கே
சொல்ல வேண்டிய விடயம். அடுத்ததாக அம்பாறை மாவட்டத்தினுடைய அம்பாறை நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 6034 10 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2002 வாக்குகள், 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுயாதீன குழு ஒன்றுக்கு 1129 வாக்குகள், 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 782 வாக்குகள், 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுஜன ஐக்கிய முன்னணி 397 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 1 ஆசனம், 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக காலி மாவட்டத்தினுடைய போபே போத்தல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 16,828 வாக்குகளை பெற்று 11 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 7,297 வாக்குகளை பெற்று 4 உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,444 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2,511 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுஜாதீன குழு ஒன்று 1 உறுப்பினரை பெற்றிருக்கிறது. வாக்குகளின் எண்ணிக்கை 2,217 என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இந்த இடத்தை அவதானிக்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு 11 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறது. ஏனைய கட்சிகளை கூட்டி பார்க்கும்போது 10 உறுப்பினர்கள் அந்த ஏனைய கட்சிகளினுடைய மொத்த தொகையாக இருக்கிறது என்பது 10 உறுப்பினர்கள். சரி, இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி சொல்லி நிற்கிறது. நான் இந்த காணொலியில் முன்னுக்கே சொல்லியிருந்தேன், ஒரு முகநூல் பதிவு ஒன்று வெளியாக இருக்கிறது. ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் ஒருவர் பதிவிட்டிருப்பதாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி கபிலன் சுந்தரமூர்த்தி என்ற ஒரு நபரை இறக்கியிருந்தது. அவருடைய வதிவிடம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தது. அந்த விடயம் தொடர்பாக கதைக்கும் போது நிறைய விடயங்கள் பேசப்பட்டு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவர் யாழ் மாநகர சபை எல்லைக்குள்ள இல்லை என்ற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த பகுதியில் அவர் வசிக்க வேண்டும், அவர் அந்த பகுதியில் வசிக்கல. அவருடைய முகவரியாக அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு காரியாலயம் இருந்த பகுதியை கொடுக்கப்பட்டதாகவும் பல இடங்களில் செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. இதே நேரத்தில் அந்த ஏழாலை சார்ந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நிறைய காணொளிகள் மூலமாக பார்த்திருப்பீர்கள், பல இடங்களில் பகிரப்பட்ட விடயம். எனவே இந்த கபிலன் என்ற வேட்பாளர் பதிவிட்ட ஒரு பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வழங்கப்பட்ட மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறேன். அத்தனை மக்களுக்கும் பணிவுடன் நன்றி என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு பேராசிரியனுடைய முகநூல் பதிவு இது. எனவே இவருடைய இந்த முகநூல் பதிவை பார்க்கும்போது இந்த இடத்துல, அதாவது யாழ் மாநகர சபையில் என்ன முடிவு கிடைத்திருக்கும் என்றதை உங்களுக்கு இப்போவே ஊகித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் உள்ளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இருந்தாலும் காணொளிகள் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த உத்தியோகபூர்வ முடிவுக்காக காத்திருக்கிறேன். மற்றபடி உள்ளால எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இப்போ பருத்தித்துறை, சாவகச்சேரி, அதுபோல் வல்வெட்டித்துறை, இது மாதிரி பல பகுதிகளினுடைய முடிவுன்றது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக வரும்போது சொல்கிறோம். எனவே இந்த பேராசிரியனுடைய இந்த பதிவு தமிழ் மக்களினுடைய மனதில் எப்போதுமே இருக்கிற அந்த கொள்கை இப்போதுமே இருக்குது என்றதை வெளிக்காட்டி இருக்குது. இந்த காணொலியில் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.